ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நெடுஞ்சாலைக்கெல்லாம் போயிருப்போம். அதாவது ஹைவேக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்போம். இந்த ஹைவேல நடுவே அரளி செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. இது ஏன் வச்சுருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்க அந்த சயின்ஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும்போது செவ்வரளி செடிகளை சாலை சென்ட்ரல் மீடியனில் இருப்பதை நம்ம பார்த்துருப்போம். இந்த செடிகள் ஏன் சாலையோட சென்டரில் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம என்னைக்கோ யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாலையை கடந்து போயிடுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் பூர்வமான விஷயத்தினால தான் எல்லா ஹைவேலையுமே சென்டரில் இந்த அரளிப்பூ செடியை வச்சுருக்காங்க. நெடுஞ்சாலையில் எப்போது வாகன போக்குவரத்து அதிகமாகவும் இருக்கும். இந்த வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையில இருந்து கார்பன் நச்சுக்கழிவு அதிகமாக வெளியேறதுனால இந்த நச்சுக்கழிவை காற்றில் உறிஞ்சி தூய ஆக்சிஜனாக மாற்றி தரும் பண்பு தாவரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இது செவ்வரளி செடிக்கு இன்னும் கூடுதலாக இருக்கிறதுனால இதன் இலைகளில் அடர்த்தி தன்மை அதிகமாக இருக்க காரணத்தினால இது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு கழிவு எளிதில் உள்வாங்கி ஆக்சிஜனை விடுற தன்மை இந்த அரளி செடிகளுக்கு அதிகமாக இருக்கு. செவ்வரளி பொதுவாக வறண்ட பகுதிக்கு ஏற்ற தாவரமாக இருக்கிறதுனால இதனால் யாரும் தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டிய அவசியமும் இந்த செடிக்கு கிடையாது. மண் எரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் இரைச்சல் மாசுவை கட்டுப்படுத்துவதிலும் செவ்வரளி செடிக்கு முக்கியமாக பங்கு இருக்கு. இது வாகனத்தின் முகப்பு விலைக்கு எதிரே வரும் வாகனத்தில் படராமலும் தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. அதாவது லாங்கில் ஒரு வண்டி வரும்போது அதோட லைட் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு அந்த லைட் வர்றது தெரியாமல் அது அதனால் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த செடிகளில் உள்ள தாவர இலைகள் தடிமானதுனால இந்த ஒளிச்செல்லை தடுக்கிறதுனாலும் விபத்துக்கள் குறைவதுனாலையும் இங்கே இந்த செடி எல்லாமே இந்த ஹைவேல வச்சுருக்காங்க. பொதுவாக செவ்வரளி இலைகளை ஆடு மாடு என எதுவும் சாப்பிடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு விஷத்தாவரம்னு சொல்லலாம். அழகு மட்டுமே பிரதானம் என்பதால் செவ்வரளி செடி யாரும் ஒதுக்கவும் மாட்டாங்க. இதனால் தான் நெடுஞ்சாலை ஓரங்களில் செவ்வரளி செடி அதிகமாக வளர்த்துறாங்க. இது எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடாக இருந்தாலும் அதை அப்படியே உள்வாங்கிட்டு அதற்கு ஈக்குவலான ஆக்சிஜனை வெளியிடுறதுனால கார்பன் மாசுபடுத்த தடுக்கிறதுக்காகவும் நெடுஞ்சாலைத்துறையில் இந்த அரளி செடிகளை எல்லா நெடுஞ்சாலைகளிலும் நீங்கள் இந்த அரளி செடியை பார்க்கலாம். அதே மாதிரி இது பராமரிப்பதற்கும் தனியாக ஆளுங்களும் இருக்காங்க. இது எல்லாம் அழகுக்காக மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல்பூர்வமாகவும் தான் இந்த செடிகளை வளர்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இனிமேல் ஹைவேக்கு போனீங்க அப்படின்னா இந்த அரளி செடியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த ஞாபகம் வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.